ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆகா தமிழ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்க மெட்ராஸ்காரன் மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் நம்ம சிம்பிளாகவே பார்த்துடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருப்பாங்க. ஹோட்டல் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு ஹீரோ ஃபோன் பண்ணி வர வைப்பாங்க. வர்ற வயல் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவார். மாசமாக இருக்கிற மேலே பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா கார் ஏற்றிடுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே ஹீரோ எதுக்கு ஏற்றினார், அந்த பொண்ணு யார், கடைசியில் அந்த பிரச்சனைலேருந்து ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையானது தான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா மூவி எனக்கு பிடிச்சிங்க. அந்த ஃபஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி ஸ்க்ரீன் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வந்து டீமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆக்டிங் சொல்லணும்னா வேறு லெவல் பண்ணிட்டாருங்க அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வேறு ஒருத்தர் தமிழ் டப்பிங் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவர் ஓன் வாய்ஸ் பண்ணியிருக்காது, எனக்கு அளவு செட் ஆகல. வேறு ஒருத்தர் டப்பிங் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதை தவிர்த்து அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஹீரோனோட ஆக்டிங் சொல்லலாம் ஹீரோயின் சும்மா வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், சும்மா வந்துட்டு பார்த்துக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு ஆக்டர்ஸோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் தான், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா எண்டில் படம் முடிகிறப்ப வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இந்த மூவி நெகட்டிவாக நான் சொல்லுவேன். அது தவிர்த்து இந்த மூவி ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு வர்த்தான மூவி தான். நீங்கள் வீட்டில் சும்மா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25.